இங்கே பாருங்கள் பேட்டா செப்பல். எதுக்காக சொல்கிறேன்னா, லேடிஸுக்கு எப்போவுமே ஒரு உப்பு குத்தி வலி உண்டு. இந்த உப்பு குத்தியில் அப்படி தரிக்கும் போதுடுங்க, ரொம்ப கொஞ்சம் லாங்காக நடந்தாச்சுனாலே வலி வந்துடும். அதுக்காகவே நான் லேடிஸ் செப்பல் போடு மேக்ஸிமம் எனக்கெலாம் நல்லா வலிக்கும். ரொம்ப லென்த்தாக நடக்கவே முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலி வந்துடும் பார்த்துடுங்க. செப்பல் பார்த்து பார்த்து போடணும். நான் எப்போவுமே ஒரே செப்பல் தான் போடுவேன். அப்போது கீல்ஸு கிடையாது. நானே ஷார்ட்டாக இருப்பேன். இப்போ கீல்ஸு இருக்காதா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், தரையோட இருந்தாலும் இருக்கும். அப்போ நான் கடைக்கு போகையில் தான் இந்த செப்பலை பார்த்தேன் பார்த்துடுங்க. இந்த செப்பலை பார்த்தோன்னே எனக்கு ஹீல்ஸ் இருக்கே, ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய செப்பல் இப்படி இருக்குது. ஆனால் அந்த செப்பல் எப்படி இருக்குது, வலிக்க தான் செய்யணும். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செப்பல் அதை எல்லாத்த விட கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்து. சரி, அப்போ இந்த உப்பு குத்தி கிட்ட 2 இன்ச்சு ஹீல்ஸ் வேறு இருக்கா, சாரியெல்லாம் உடுத்தா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த செப்பலே எடுத்துட்டேன் பார்த்துடுங்க. உங்களுக்கும் அப்படி இருந்துன்னா, நான் இது 2 வாட்டி போட்டாச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இந்த இடம் நல்லா அமுங்கும் பார்த்துடுங்க. சாரி உடுக்கும்போது நச்சுன்னு இருக்கும். ஏன்னா ஹீல்ஸ் இருக்குதா, உப்பு குத்தி வலி உள்ளவங்களுக்கு இந்த செப்பல் கொள்ளும். இதில் பிளாக்கு ப்ரௌனு எல்லாம் இருக்குது. எனக்கு செப்பல் கிடச்சதே போதும்னு சொல்லிட்டு நான் கலரை கூட பார்க்கல பார்த்துடுங்க. க்ரீனை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணால் பேட்டா கம்பெனியில் போய் செப்பல் பாருங்கள். உப்பு குத்தி தரிக்கிறது கொள்ளலாம். வயசானவங்க கூட இது போடலாம். அவ்வளோ நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்குது. காலும் ஸ்லிப் ஆகலை. பாருங்கள், நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி கால் வலி இருந்துன்னா இந்த செப்பல் எடுத்து போட்டு பாருங்கள். நல்லா இருக்குது, ஸ்டிப்பாக இருக்குது. இந்த இடம் நல்லா ஸ்டிப்பாக இருக்குது பார்த்துடுங்க. இப்படி வழுகாது, நல்லா இருக்குது. நல்லா ஸ்லிப் ஆகாமல் நல்ல டைட்டாக இருக்கா. லேடிஸுக்கு கொள்ளலாம். இது சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், சாரிக்கும் போட்டுக்கலாம், நல்லாவும் இருக்குது.